நான் உங்கள் சிவராம் காமராஜ். உலகமெங்கிலும் இருக்கக்கூடிய யூடியூப் வியூவர்ஸான உங்களுக்கு நமது சேனலான வைரல் சூறாவளி சார்பாக அன்பார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வருகின்ற 25ஆம் வருட ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி தமிழ் வருட பிறப்பு, தமிழ் புத்தாண்டு வர இருப்பதை பற்றிய சில விஷயத்தை உங்களிடத்துல நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். என்ன விஷயத்தை பற்றி நான் சொல்லணும்னா, தமிழர்களுக்கு தமிழை பற்றி நிறைய விஷயம் தெரியும். தமிழை தவிர்த்து இருக்கக்கூடிய சில நபர்களுக்கு, வேற மொழி பேசும் நபர்களுக்காக இந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தமிழ் பேசும் நல்லுள்ளங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா நீங்கள் பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். எவ்ரிவன், நம்மளோட வைரல் சூறாவளி சேனல் இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி தமிழ் வருடப்பிறப்பு, தமிழ் புத்தாண்டு. தமிழுக்கு மட்டும் புத்தாண்டு அப்படின்னு இல்லை, மற்ற மொழி பேசக்கூடிய கேரளாவை சேர்ந்த மக்களுக்கும் அன்னைக்கு கேரளா புத்தாண்டு, பீகாரில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் பீகார் புத்தாண்டு. இந்த மாதிரி ஒவ்வொரு மொழியை சேர்ந்தவங்களுக்கும் ஏப்ரல் 14ஆம் தேதி தான் அவங்களுடைய புத்தாண்டை கொண்டாடுறாங்க. ஆனால் இவங்க எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது தமிழ் மொழி தோன்றப்பட்டு தமிழ் புத்தாண்டு வரப்பட்டு நிறைய வருடங்கள் ஆகிட்டு. தமிழ் மொழிக்குன்னு ஒரு வரலாறு இருக்கு, தமிழ் புத்தாண்டுக்கும் ஒரு வரலாறு இருக்கு, தமிழ் புத்தாண்டுக்கு ஒரு சிறப்பு இருக்கு. அதை பற்றி நான் உங்ககிட்ட ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொன்றா சொல்கிறேன். இது தமிழ் புத்தாண்டு யார் நமக்காக கொடுத்தாங்க, எதுக்காக கொடுத்தாங்க, நம்ம தமிழோட சிறப்பு என்ன, தமிழர்களுடைய சிறப்பு என்ன, தமிழ் புத்தாண்டை கொடுத்த ஒரு மன்னர் சோழர் பாண்டியர்கள் காலத்தில் கொடுக்கப்பட்டது தான் இந்த தமிழ் புத்தாண்டு. நாம் தமிழர்கள் எல்லாருமே விவசாயத்தை சார்ந்தோம், பல சிற்பக்கலையையும் சார்ந்தோம், கட்டிடக்கலையை சார்ந்தோம், வான்வியல் சார்ந்தோம் வாழக்கூடிய மக்கள் தான் நம்ம. இந்த வான்வியலை சார்ந்த மக்கள், இது போன்ற கிரகங்கள் இருக்கு, இது போன்ற கோள்கள் இருக்கு, ஒவ்வொரு கோள்களுக்கும் ஒவ்வொரு ராசிகள் இருக்கு, ஒவ்வொரு கோளுக்கும் ஒவ்வொரு பெயர் இருக்கு அப்படிங்கிறத அந்த காலத்திலேயே சிந்தித்து அவங்க நமக்காக கொடுத்துட்டு போன விஷயம்தான் தமிழ் புத்தாண்டு. அதை நமக்காக எல்லா மக்களுக்கும் தெரியப்படுத்தணுன்றதுக்காக உழைக்கக்கூடிய எல்லா மக்களுக்குமே சோழர் காலத்தில், அவங்க சோழருக்கு காலத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அந்த ஒரு நாள் ஒரு சுதந்திரமான ஒரு நாளாகவும் ஒரு சந்தோஷமான ஒரு நாளாகவும் அமைஞ்சது. அந்த ஒரு நாளுக்கு சிறப்பை கூட்டும் வகையில் என்ன செஞ்சிருக்காருன்னு கேட்டால், வான்வெளியில் இருக்கக்கூடிய ஒருத்தர் இது போன்ற ஜூபிட்டர் சாட்ரான் இருக்கக்கூடிய கோளுக்கு பெயர்கள் ஒருத்தருடைய ஜூபிட்டர் கோளுடைய பெயர் வந்து பிரகஸ்பதினும், இன்னொருடைய சாட்ரானோட கோளுடைய பெயர் சனின்னும் சொல்லி வெளிக்கொண்டு வந்திருக்காரு. இந்த கோள்களுடைய ஒவ்வொரு சுற்றுப்பாதையுமே 12 வருடத்தையும் 30 வருடத்தையும் கால்குலேட்டர் செஞ்சு 12 5ஆல் வகுத்து மொத்தம் 60 வருடங்களை கொண்ட ஒரு சைக்கிளை கொடுத்துருக்காரு. இந்த ஒரு சைக்கிளில் வாழக்கூடிய மக்களை கிறிஸ்டியஸ் பாடி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த கிறிஸ்டியஸ் பாடி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விஷயம் வந்து எதுக்காக அப்படி சொல்கிறாங்கன்னு கேட்டால், இந்த 60 வருடத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு வருடத்திற்குமே ஒவ்வொரு பெயர்கள் உண்டு. எடுத்துக்காட்டா கடைசி ஆண்டின் பெயர் குரோதி வருடம்னு இருந்தது. இப்போ வர இருக்கக்கூடிய வருடத்தின் பெயர் விசுமா வசு அப்படிங்கிற ஒரு பெயரில் வர இருக்கு. இன்னும் அது மட்டும் அல்லாமல் 18வது வருடமாக இருக்கக்கூடிய இந்த பெயர் இப்போ நம்ம கொண்டாடக்கூடிய 2025ஆம் வருட ஏப்ரல் 14ஆம் தேதி தமிழ் புத்தாண்டுடைய பெயராக இடம்பெற்றிருக்கு. அது மட்டும் அல்லாமல் இது ஒரு நட்சத்திரத்தோட பெயராக குறிக்கக்கூடியது. இது எல்லாமே சில விஷயங்கள் எல்லாமே சான்ஸ்கிரிட் மொழியிலிருந்தும் நமக்காக கொடுத்துருக்காங்க. ஏன் ஜூபிட்டர் மற்றும் சாட்ரானை நம் தமிழ் முன்னோர்கள் இதுக்காக இந்த 2 கோள்களையும் மையப்படுத்தி நம்மளுடைய வருடத்தை 60 வருடமா ஒவ்வொரு வருடத்திற்கும் ஒரு பெயரை இட்டு கொடுத்து
நம்மளை ஏன் வாழ வச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டா, இந்த 2 கோள்களுமே அதிக நாட்களை கொண்ட ஒரு நீள்வட்ட பாதையில சுற்றி வரக்கூடிய 2 கோள்களுமே அதிக நாட்களை கொண்டது. நம்மளுடைய வாழ்க்கையில ரொம்ப அதிக நாள் இருக்கணும், பெரிய ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தினால நம்மளுடைய தமிழ் மூதாதையர்கள் இந்த மாதிரி விஷயத்த நமக்காக கொடுத்துட்டு போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னும் ஒரு சில விஷயங்கள் நான் படிச்சா எனக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது. அதுல ஒரு சில விஷயத்த பத்தி நான் உங்ககிட்ட சொல்றேன். இப்போ பிரிட்டிஷ்காரங்க நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த நியூ இயர் அப்படின்னு சொல்லக்கூடிய வருஷமான 2025, அதாவது அவங்க கேலண்டர்லயா இருக்கட்டும் இல்ல அவங்களை பொறுத்த வரைக்கும் வருடங்கள் தோன்றியா இருக்கட்டும், 2025 வருடங்களே ஆகியிருக்கு. ஆனா தமிழ் மூதாதையர்களோட தமிழ் புத்தாண்டு தோன்றப்பட்ட காலத்துல இருந்து இன்னைக்கு 5175 வருடங்களை தொட்டு இருக்கு. எப்படின்னு கேட்டா, அதாவது பிஃபோர் காமன் ஏர் அப்படின்னு சொல்றாங்க, பிசிஇன்னு சொல்றாங்க, ஆஃப்டர் காமன் ஏர்னு சொல்றாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிசி அப்படின்னு சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா, காமன் ஏர் அப்படின்னு சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா 2025 வருடத்தை சேர்ந்த பிரிட்டிஷ் வருஷத்தை இதையும் இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 3000 வருடங்களையும் கால்குலேட் செஞ்சு இரண்டையும் கூட்டினா கிட்டத்தட்ட 5175 வருடங்கள் ஆகியிருக்கு. நம்மளுடைய தமிழ் மூத்த குடி தோன்றி தமிழ் வருடத்தின் பெயர்களை இட்டு தமிழ் புத்தாண்டை கொண்டாட ஆரம்பிச்சு இன்னைக்கு 5175 வருடமா நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஆதாரம் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு சைக்கிளா ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒரு பெயரை வச்சு 60 வருடமும் இது ஒரு சைக்கிள் முடிஞ்ச அப்புறமா லூனார் லைன்னு சொல்லி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம லூப்புன்னு சொல்லி சொல்றாங்க, தமிழ் லூப்புன்னு சொல்லி சொல்றாங்க. இந்த 60 வருடத்தை கடந்த ஒரு மனிதன் அவனோட வாழ்க்கையில ஒவ்வொரு வருடத்தின் பெயரையும் ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் ஒவ்வொரு நேர்கோட்டில் இருக்கக்கூடிய கோள்களையும் அவன் கண்டத்திற்கான ஆதாரமா இந்த கிரிட்டிஷியர் பாடி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களும் அமைஞ்சிருக்கு. மேலும் ஒவ்வொரு மாதத்தின் பெயர் சித்திரை, வைகாசி இந்த மாதிரி மாதத்திற்கான பெயர்களிலும் வச்சு அந்தந்த மாதத்துக்கு செய்யக்கூடிய சில வேலைகளையும் அவங்களுடைய சிறப்புகளை அதுக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. மேலும் சில விஷயங்களை நான் சொல்லணும்னு ஆசைப்படுறது என்னன்னு கேட்டா, நமக்கு தெரியாத விஷயங்கள் நிறைய இருக்கும். மேலும் நீங்க இதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சா நீங்க சில விஷயத்தை தெரிஞ்சுட்டு நம்மளுடைய சேனலான வைரல் சூறாவளியில நீங்க கமெண்ட் பண்ணுங்க. உங்களால் முடிஞ்சா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க்யூ, நன்றி.